உங்களுடைய மனைவிமார்கள் ஒவ்வொரு நேரத்தில் எப்படி இப்படி இருக்காங்க அப்படி இருக்காங்கன்னு பண்ணி காட்ட நினைக்கிறவங்க இங்கே வந்து பண்ணி காட்டலாம். என்ன இன்னைக்கு திடீர்னு வீட்லயே இருக்கீங்க, ஃப்ரெண்ட்ஸோட எங்கேயாவது வெளில போலாம்ல, போயிடுவியா நீ? போய் தான் பாரு. இது மூச்சுங்க. இன்னைக்கு அடிக்கிற அடியில மூஞ்சி முகரையெல்லாம் பஞ்சர் ஆயிரணும். நீ பாக்குற இன்னைக்கு சகல என் அடியை பார்த்தது இல்லையா? எங்கள் வீட்டில் இருக்கவங்களாம் உங்களுக்கு ரொம்ப மரியாதை கொடுக்குறாங்கங்க, உங்களை ரொம்ப மதிக்கிறாங்க. நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி நடந்துக்கோங்க. அதெல்லாம் போய் சரிங்க சரிங்க. வீட்டில் இருக்கும்போது உன்னெல்லாம் யாரா மதிப்பா? சாரிங்க, சண்டை என்னால் தான் ஆரம்பிச்சது. சாரி, நான் பண்ணதா தப்பு. ஓ, அப்போ என்னால் தான் சண்டை ஆரம்பிச்சதுன்னு சொல்கிறியா? ஆமா, என்ன ஓமா இல்லை, நீங்கள் எப்படி முதல்ல வீராப்பா பேசுவீங்க அந்த சைடு, எப்படி சாரி கேட்பீங்க இந்த சைடு? ஐயோ வேணாம், சும்மா சொல்லு. அசிங்கமா இருக்கும். அசிங்கமா இருக்குமா? சார் அதை நான் பண்ணி காட்டுறேன் சார், அவர் எப்படி பேசுவாருன்னு. ஏய், அறிவு இருக்கா லூசா நீ? ஒரு பேசிக் காமன் சென்ஸ் கூட இல்ல. என் பொறுமைக்கு ஒரு அளவு இருக்கு. உன்னை எல்லாம் இறக்கப்பட்டு விட்டுக்கிட்டு இருக்கா. என்ன நினைச்சுக்கிட்டு இதை என்னத்தோட வீட்டு பக்கம் தெரியாம பண்ணிட்டேன்டி, விட்டுடி, இதுக்கு மேல பெருசாக்காதடி. வேணாப்பா, ஒன்லி பாடி லாங்குவேஜ் தான்ப்பா, உள்ள ஒண்ணு கிடையாதுப்பா. உங்க அண்ணன் வீட்டுக்கு வந்தாருங்க, காபி போட்டு கொடுத்து அப்புறமா எப்படி இருக்க எல்லாம் கேட்டு அமிச்சுங்க. அவனுக்கு வேற வேலை இல்லம்மா, சுடுதண்ணிய கலை கொடு கருவா பையன். உங்க அண்ணன் எதுக்கு வீட்டுக்கு வந்தான்? இனிமே வந்து வீட்டுக்கு வர்ற மாதிரி இருந்தா நீயே வெளியே போயிரு. அங்கே அப்படியே திரும்பி அப்படியே போயிடு. அப்படியே திரும்பாத. அப்பதான் நம்ம காப்பி போட்டு கொடுத்து சந்தோஷமா கொழுந்தனார் அனுப்பியிருக்கீங்க சார் அது ஆக்சுவலா அதுக்கப்புறம் அவரோட ரியாக்ஷன் என்ன அப்படிங்கறத பொறுத்தது. அசிங்கப்பட்டு விட்டா நீ என்ன? வீட்டுல ஒரே சண்டை நெரு, சாப்பிட முடியல, வாங்க முடியல, கண்ட மணிக்கு ஏச்சி விடுது. மாமா வெளியே போலாமா? டேய், அந்த கரண்டி எடுறா. ஆமாடா, கழுத வயசாவது உள்ள வரது பயப்படுற உனக்கு எதுக்கு மரியாதை? அங்கிட்டு மாமா இங்கிட்டு டே, இதெல்லாம் எவ்வளவு நேரத்துக்கு நடக்கும் இந்த சேஞ்ச் எல்லாம்? செகண்ட் சார், செகண்ட். அப்படிங்களா? ரொம்ப ரொம்ப சாரி சார். அப்படிதான்டா பேசுவேன், அப்படிதான் பேசுவேன். செகண்ட் டு செகண்ட் மூடு மாறுது. செகண்டுக்கு செகண்ட் மூடு மாறிடும். ஏய், நான் அண்ணியே எப்படி மாறுவீங்க ஆக்சுவலா? நீங்களே பண்ணி காட்ட முடியுமா? குழந்தைகளுக்கு கொஞ்சம் போர் அடிக்குது, சோ டெரஸ்ல கூட்டி போய் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணேன். எனக்கு நிறைய வேலை இருக்கு, நான் ரொம்ப பிஸி. நீங்க பசியோட இருக்கீங்களா? இப்போதானே டெரஸ் அனுப்பிச்சேன். தண்ணி வேணும்னு வரா, போகும்போது எடுத்துட்டு போக தெரியாதா? ஒன்னொன்னு நான் சொன்னாதான் நீ எடுத்துட்டு போவியா? சரி சரி, கோவப்படாதப்பா. டிங் ஏடா டிக்கு டோக்குட்டு போயிரகிட்டு. ஆக்சுவலா உங்களுக்கு மூட் ஸ்விங்லாம் இல்ல, ஒரே ஸ்விங்கி தான். பிள்ளைகளோட போய் ஒழுங்கா விளையாடு, திரும்ப வந்து தண்ணி எடுத்துட்டு போன தெரியாதா? ஒரு 5 நிமிஷம் டைம் கொடுப்பா. எதுக்கு தெரியாதுன்னு சொல்றதுக்கா? அதை இப்பவே சொல்ல மாட்டேன். நல்லா ஜாலியா தானே பேசிட்டு இருந்தீங்க, டக்குனு மூடு மாறுது. அந்த முகத்தை க்ளோஸ் அப்ல பாக்கும்போது முந்தா நேத்து அவர் என்கிட்ட என்ன பண்ணாரு, என்னவா இருக்கும் எனக்கு என்னடா தெரியும், கேளுடா. எனக்கு தெரியாம யாருக்கு பணம் அனுப்புனாரு, ஃப்ரெண்ட்ஸோட போன வாரம் போன டூர், இதெல்லாம் என் மைண்ட்ல ஓடிக்கிட்டே இருக்கு சார். போங்கண்ணா, இப்பெல்லாம் சின்ன சின்ன விஷயத்த ஊதி பெருசாக்குறீங்கண்ணா. ஊதி பெருசாக்கலாம். ஒரு 5-6 மினிட்ஸ்க்குள்ள எப்படி இதெல்லாம் ஞாபகத்துக்கு வருது, ஏன் வருதுன்னு? கேர்ள்ஸோட மெமரி பவரே அப்படிதான் சார். 10th எவ்வளவு மார்க்? என்ன பங்கு மாட்டிக்கிட்ட பங்கு 452. எவ்வளவு ஞாபகம் இல்ல, 500. அதுவே தான் ஞாபகம் இல்லையா? அப்புறம் நான் கேர்ள்ஸோட மெமரி பவர் அப்படி பச்சையா சொல்ல முடியாது, ஒரு யூகமா சொல்லலாம். நல்ல விஷயம் எதுவும் ஞாபகம் இருக்காது. ஹஸ்பண்ட் என்னென்ன தப்பு பண்றாங்களோ அது எல்லாமே என் மைண்ட்ல ஓடிட்டே தான் இருக்கு. உங்களுக்கு எல்லாம் எப்படி மனசு வருது? எல்லாம் சர்வீஸா? இப்போ ஒரு ட்ரிப் போயிருக்காரு, Okay. உங்களை விட்டுட்டு போயிட்டாரு. Okay. இந்த ஃபைலை க்ளோஸ் பண்ணணும்னா என்ன செஞ்சா அந்த ஃபைல் ஒரு ட்ரிப் கூட்டிட்டு போணும். என்னம்மா இப்படி தப்பு பண்றீங்களம்மா? என்னம்மா உங்களை ஒரு ட்ரிப் கூட்டிட்டு போயிடலாம். அந்த ட்ரிப்ல ஏதோ ஒரு பிரச்சனையா போச்சு, ப்ராப்ளம் 2.0. இப்ப அந்த ஃபைல் எப்படி மூடுறது? அது ஏன் வாயால ஏன் சொல்லுவானே? யோ, அதுக்காக வாய் வாடிக்கிட்ட சொல்ல முடியும், கொஞ்சம் சொல்லிட்டு போயா. அதுக்கு வேற ஏதாவது ஒரு பனிஷ்மெண்ட் மாதிரி சார். எப்படி சிக்கிரிக்கம் பாத்தியாப்பா? இப்ப மூணாவது க்ளோஸ் ஆகாத ஃபைல் எவ்வளவு இருக்கும் ரஃபா? எனக்கு தெரிஞ்சு ஒரு 100-200 கேஸ் இருக்கும். 100-200 கேஸ் இருக்கு. ஆஃப் கோர்ஸ். அப்போஸ் குளுக்கோஸா? அப்போஸ்ங்க, அப்போஸ்னா ஆமான்னு அர்த்தம். தம்பி, அம்மா போட்டுக்கிட்டே உங்களுக்குலாம் ஆயுள் தண்டனையில இருக்கீங்க நீங்க. அந்த குடிமையை வாயாலே எப்படின்னே சொல்லு, வேற சொல்லாம போ. உங்ககிட்ட சொல்லாம இந்த நாய் வேற யாருக்கிட்டனே போய் இந்த ஒரு கேஸையும் ரொம்ப பார்த்து நிதானமா க்ளோஸ் பண்ணனும். அதுல இன்னொரு கேஸ் போயிட்டே இருக்க கூடாது, பாத்துக்கணும். என்னம்மா நீங்க இப்படி பண்றீங்களம்மா? மெயின் ஃபைல் நீங்க தான். நீங்களா க்ளோஸ் பண்ணாம இவன் ஒரு ஃபைலையும் க்ளோஸ் பண்ண முடியாது. வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பில்லை. அவங்க அன்கான்ஷியஸ் ஸ்டேட் போயிட்டாங்க, போய் எடுத்துட்டு போய் ஹாஸ்பிட்டல்ல சேர்க்கறோம். அவங்கள பார்த்த பயத்துல நான் அன்கான்ஷியஸ் போயிட்டேன், என்ன பக்கத்து பெட்லயே போட்டாங்க. தந்துரு அப்படிலாம் பேசக்கூடாது. இவர் நம்பர் 1 நீரோ. நம்பர் 1 நீரோவா? பாக்க கன்னட பட ஹீரோ மாதிரி இருக்காரு. ஏதாவது உனக்கு என்ன ஆனா கூட என் பக்கத்திலே தான் இருப்பாரு. நான் இங்க மனசு வருத்தத்துல இருக்க, உனக்கு வருதா? போனா அங்கிட்டு வந்துருச்சு.
அடிக்க போறேன் சப்பு சப்புன்னு. ஐசியூ வார்டுல என்ன கொண்டு போய் விட்டுருக்காங்க. ஐசியூ வார்டு உள்ள உடல் அவர கணநேரத்தில் என் ஞானத்தில் உதயமானது இந்த ஓவியம். எப்படி என் ராஜதந்திரா? ஒன்னும் ஆவல, பக்கத்துல இருக்கிறதுக்காக மயக்கப்பட்டிருக்காப்ல. ஐசியூ வார்டுல 2 பெட் தான் இருக்கும். நான் படுத்திருக்கேன். பக்கத்திலே பார்த்தா அவரை போட்டிருக்காங்க. 2 பொம்பளை பிள்ளைல பெத்து வச்சுக்கிட்டு பிளட்டி ராஸ்கல் பால் டாயிலா குடிக்கிற பால் டாயில. ஆக்சுவலா பிடித்திருப்பது மட்டுமல்ல, தளர்த்தி விடுவதும் அன்புதான். கேட்டுக்க. அன்புங்கிறது அவங்களுக்கு பிடியை தளர்த்துவதும் அவங்களுக்கான ஸ்பேஸை கொடுக்கறதும் கூட சேர்த்து தான். போக்குமாரு இதான் முதப்படி. அப்படியே படிப்படியா ஏறி எங்கேயோ போற. இந்த வாரம் சண்டே எங்கேயாவது வெளியே போகலாமா? பசங்க பையனை கூப்பிட்டு ஃபால்ஸ் அந்த மாதிரி ஏதாவது போயிட்டு வரலாமா? சரி போவோம். அப்படி சொல்ல வேண்டியதானே, அதுக்காக இந்த அளவு எடுத்துக்கிட்டு இருக்க? அம்மா இந்த வாரம் கிரிக்கெட் விளையாட போயிட்டு வரேன். போ, பையனையும் கூட்டிட்டு போ, இருக்கிறதே ஒரு நாள். டேய் நீ பண்றது கொஞ்சம் கூட சரியில்லை சொல்லிட்டேன். என்ன சரியில்லை? இந்த சைடு போறப்ப நீங்க உங்க பொண்டாட்டி உங்க புள்ள 3 பேர் சம்பந்தப்பட்டது. அதுக்காக நீங்க செய்யறதெல்லாம் சரியாயிடுமா? இந்த பக்கம் போறப்ப நீங்க கிரிக்கெட் கிரவுண்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் சம்பந்தப்பட்டது. ஆமா மறந்தே போச்சுடா. அப்ப கூட்டிட்டு வா. நீ வீட்ல தனியா இருக்க அப்படின்னு சொல்லி, தனியா இருந்தா டிப்ரெஷன் போயிடுவ, அதனால நீ உடனே ஒர்க்குக்கு போ, நீ ப்ரொஃபஷனே மாத்தி விட்டார் சார். நல்லா யோசனை பண்ணு, நான் எங்க எப்படி இருக்க வேண்டியவன். நான் எம்காம் எம்ஃபில் முடிச்சிட்டேன். டெய்லி வில்லிவாக்கம் போயிட்டு எடுத்துட்டு வருவேன் கிளாஸ். எனக்கு அதுல கஷ்டம் இல்லை, எனக்கு அது ரொம்ப பிடிச்ச வேலைனால பண்ணிட்டு இருந்தேன். குறுக்கு இந்த கௌசிக் வந்தா மைண்ட் டைவர்ட் ஆயிடும்னு சொல்லிட்டு இப்போ நான் ஒரு சலூன்ல மேனேஜர் ஆகிட்டேன். இது சலூன்ல மேனேஜர் ஆகிட்டேன். ஆமா மேனேஜர் ஆயிட்டேன். நல்லா இருப்பீங்களா டேய்? நல்லா இருப்பீங்களா? தேங்க்யூ சார். டேய் நல்லா இருப்பீங்களா? அதாவது இப்போ ஏதாவது ஒரு டிப்ரெஷன் வருது அப்படின்னா முதல்ல டிப்ரெஷன்னா என்னன்னு சொல்லுங்களேன். சாரி, எனக்கு தெரியாது. முதல்ல வாட் இஸ் டிப்ரெஷன்? வந்து இப்ப நான் என்ன உங்கள்ட்ட சொல்றது? எக்ஸாக்டா தெரியல சார். அப்ப என்னன்னே தெரியாம அத டிப்ரெஷன் எப்படி சொல்றீங்கன்னு கேக்குறேன். ஆமா இல்ல? ஆமாவா இல்லையா? ஆமா. மூடி கழி. ஏதாவது ஒரு கவலை வந்துடும் சார் அவங்களுக்கு. என்னன்னா ஒர்க் ரிலேட்டடா Work ல இல்ல கவலை ஃபேமிலி வருதா? ரிலேட்டடா. உங்க எண்ணம் ராங், உங்க திட்டம் ராங். பிக்சர் பெர்ஃபெக்ட் ஃபேமிலி ட்ரை பண்றீங்க. குடும்பம் என்றால் எப்போதும் கலகலகன்னு நடந்துகிட்டு இருக்கணும்னு நினைக்கிறீங்க. நினைக்கிறான் அப்படி பஞ்சாயத்து பண்ண நினைக்கிறான். அதை சொல்லு முதல்ல. அதனால அவன் என்ன கேக்குறான்னா 24/7 வந்து ஸ்மைல் பண்ணிட்டே இருக்கணும். சின்ன விஷயத்துக்கு சேடா இருந்தா கூட he is not willing. அதான் பிரச்சனையே. என்ன பிரச்சனை? அதான் உங்களுக்கு முதல்ல சொல்ல புரிய போறேன். சாட்னஸும் பார்ட் ஆஃப் லைஃப். அது ஒரு டேஸ்ட் ஆஃப் லைஃப். புரிஞ்சுக்கிட்டாங்க வாசு. பாபு பாபு எல்லாமே உங்களுக்கு என்ன வேணும்னா, இப்ப நீங்க பார்த்த ஒரு அமைதியான அம்மா உங்களுக்கு வேணும். அந்த அம்மா இல்ல. நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் கோபிநாத் நெஞ்சார்ந்த நன்றிகள். மீண்டும் இன்னொரு சந்தர்ப்பத்தில் பேசலாம். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம கீழே இருக்கிற பெல்ல ஒரு தட்டு தட்டுங்க.